ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 mm ஹாஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஷூயிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் போடுறோம். ப்ளூ கலர் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டு தெரியணுன்றதுக்காக நான் டிஃப்ரென்ஸ் கலர் எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ லூப்புக்குள்ளே பீட்ஸ் இன்செர்ட் பண்ணி பீட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ லூப்பு லென்த்தாக இழுத்துட்டு பீட்ஸ் மேலே இந்த மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். நீடிலால் வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டு பிடிச்சிருக்கீங்களே கையில், அது மெதுவாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இது ஒரு விதமான நாட்டு, டைட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சு 3 mm ஹாஃப் பீட்ஸும் 1 mm ஹாஃப் பீட்ஸும் எடுத்துருக்கேன். த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லூப்பு லென்த்தாக இழுத்துட்டு 2 பீடையும் ஒரு ஸ்டிச் தான் போட போகிறோம் ஒரே லூப்புக்குள்ளே. பாருங்கள், 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ லூப்பு லென்த்தாக இழுத்துட்டு இப்போது சின்ன பீட்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி நாட் போட போகிறோம். ஃப்ரேமுக்கு கீழே கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை மெதுவாக இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான். அடுத்து 3 பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 mm ஹாஃப் பீட்ஸு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 பீடுமே ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 3 mm, again 1 mm. லூப்பை லென்த்தாக இழுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு பீட்ஸில் மட்டும் நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். நார்மலாக ஆரி நாட் போடுறதை விட இந்த நாட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 3 பீட்ஸ் எடுத்துருக்க 1/2 mm த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இப்போ கிராஸாக ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லூப்பை லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போ பீட்ஸ் இன்செர்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. அடுத்து ரைட் சைடில் லென்த்தாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு லாக் ஸ்டிச்சு. பீட்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு திரும்ப சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு. ரைட் சைடு கிராஸாக ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இது இன்செர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு இன்னொன்று ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போது எப்பயும் போடுற நாட் இதுக்கு நம்ம போடலாம். லென்த்தாக லூப்பை இழுத்துட்டு அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு இன்னொரு லூப்பையும் லென்த்தாக இழுங்க. இப்போது ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணிவிட்டு த்ரெட் இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இது ஒரு ஃப்ளவர் டிசைன். நெக்ஸ்ட்டு 4 mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் போடலாம். த்ரெட்டை எடுத்துக்கோங்க. பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் ஒன்று, ஒரு லாக்கு. இப்போது உங்களுக்கு நேராக ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு. இப்போது ஆப்போசிட்டில் லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. பீட்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு.
ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் கீழே கொண்டு வாங்க. லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. இதுக்கும் நம்ம எப்பயும் போடுற நாட்டு தான் போட போகிறோம். பாருங்கள், லாக் பண்ணிவிட்டு த்ரெட் இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 5 டைப் ஆஃப் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.